வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 16 பொறையுடைமை. குறள் எண் 160. வணக்கம். பொறையுடைமை அதிகாரத்தின் நிறைவு குறள் இது. உணவு உண்ணாமல் விரதமிருந்து தவம் செய்பவர்களை நாம் பெரியவர்கள் என்று மதிக்கிறோம். ஆனால் அவர்களை விடவும் பெரியவர்கள் யார் தெரியுமா? தவ வலிமைக்கும் மேலான ஒரு வலிமையை வள்ளுவர் இக்குறளில் அடையாளம் காட்டுகிறார். உண்ணாத நோட்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னாச் சொல் நோட்பாரில் பின். உணவை தவிர்த்து நோன்பிருப்பவர்கள் பெருமைக்குரியவர்களே. ஆனால் பிறர் சொல்லும் கசப்பான சொற்களை, அதாவது வசைகளை பொறுத்துக் கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் அவர்கள் வைக்கப்படுவார்கள். அதாவது தீய சொற்களை பொறுப்பவரே உலகில் முதன்மையான பெரியவர். உண்ணாவிரதம் இருப்பது உடலுக்கு பயிற்சி. ஆனால் ஒருவன் நம்மை திட்டும்போது அந்த சொற்களை விழுங்கிக் கொண்டு அமைதி காப்பது என்பது உயிருக்கு தரும் பயிற்சி. இத்தகைய மன உறுதி கொண்டவர்களே உண்மையான சாதனையாளர்கள். அவர்களை பொறுமை என்னும் தவம் செய்பவர்கள் என்றே நாம் அழைக்கலாம். இத்துடன் பொறையுடைமை அதிகாரம் இனிதே நிறைவு பெற்றது. நம் வாழ்விலும் நிலத்தை போன்ற பொறுமையை கடைபிடிப்போம். நாளை புதியதோர் அதிகாரத்தின் முதல் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.